ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், வேர்ல்டு ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்னிங் ஆப் இருக்குது. இந்த ஏர்னிங் ஆப் மூலிமா நீங்கள் தினமும் ரூ. 600 800 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி யார் யாரெல்லாம் மணி மேக்கிங் டாக் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே 787 ரூபா வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் இந்த வேர்ல்டு ட்ரிப் ஆப்பில் எப்படி ஈஸியாக மணி மேக்கிங் டாக் எடுக்கலாம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ராவலை வந்து எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம், அது கூடவே அதிகமான காயின்ஸ் வந்து நம்ம எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பர் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோடைய எண்டிங்கில் நான் ஒரு ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் மந்த்லி ரூ. 300 500 வரைக்கும் ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும், எந்த ஒரு ஒர்க்குமே இல்லாமல். ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். அகெயின் நீங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒன் டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டீங்கனாலே போதும், அந்த வெப்சைட்டில் நீங்கள் மந்த்லி விட்ரால் மட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட்டை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் இந்த கேமை பற்றி சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசரில் இது போல் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ண நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. இன்ஸ்டால் பண்ணி அகெயின் நீங்கள் லாகின் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். ஸோ நான் வந்து இதில் நிறைய லெவல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய டாகுடைய லெவலையும் நான் வந்து அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இப்போ 38வது லெவலில் இருக்கேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ராவில் இருப்பீங்க. ஸோ இந்த ஆக்ரா இந்த இடத்துல வந்து இருப்பீங்க. ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ராவல் மீன்ஸ் இந்த கேமை வந்து நீங்கள் தொடர்ந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்கிட்ட வந்து ஒரு 38வது லெவல் டாக் இருக்குது. ஸோ அதை ரெண்டுத்தையும் நான் வந்து வேர் ஹவுஸில் போட்டுடுறேன். இப்போ பாருங்கள், 30வது லெவல் டாக் வந்து நான் வாங்குகிறேன். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நான் மெர்ஜ் பண்ணேன் அப்படின்னா அது 31 மாறும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கேமில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெவல் டாக் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி அதை செகண்ட் லெவலுக்கும் தேர்ட் லெவலுக்கும் நீங்கள் வந்து கொண்டு போகணும். ஸோ இதுதான் இந்த ஆப்புடைய பேசிக் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து ஏர்னிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஏர்ன் பண்ணோம் இந்த ஆப்பில் நான் வந்து ஏர்ன் பண்ண போகிறேன்ப்பா, இது கான்செப்ட் செம்மையாக இருக்குது, ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இப்போவே இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி கேம் வந்து ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த டீட்டெயில் வீடியோ லிங்க் இருக்கும். அண்ட் ஏதாவது டவுட் இதை பற்றி இருந்தாலும் அந்த டவுட் கிளியர் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே வரலாம். ஸோ வேர்ல்டு ட்ரிப் ஆப்பில் நம்ம ஒரு நல்ல ட்ரிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த காயின் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹை லெவல் டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இந்த ஸ்லாட் 12 ஸ்லாட்லேயும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹை லெவல் டாக் தான் வந்து இந்த இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்க. தவிர்த்து எந்த ஒரு ஸ்லாட்டையும் நீங்கள் எம்டியாவோ இல்லை எந்த ஒரு ஸ்லாட்லேயும் இருக்கிறதுல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கம்மி லெவல் டாகை வந்து இந்த ஸ்லாட்டில் வந்து வைக்காதீங்க. ஸோ அப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாக் ஜென்ரேட் பண்ணக்கூடிய இந்த காயின் வந்து ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்டுக்கும் எங்கிட்ட இருக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு காயின்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏஷியன் டாக் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அது பர் செகண்டுக்கு எவ்வளோ காயின் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் அப்படிங்கிறது உங்களுக்கு டெய்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்பில் ஆன்லைனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான காயின்ஸ் கிடைக்கும். இல்லை நான் ஆன்லைனில் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஆஃப்லைனில் இருக்கும்போது அதிகமான லெவல் டாக்ஸை இந்த ஸ்லாட்டில் வந்து வச்சுருங்க. ஸோ அப்படி வச்சுருக்கும்போது உங்களுக்கு அதிகமான காயினை வந்து இது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ரெண்டாவது நீங்கள் இதில் ஆடை பார்க்கும்பொழுது ஸோ நீங்கள் வேர் ஹவுஸை அப்கிரேட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டியை வந்து கிளிக் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ காயின் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட காயின்ஸ் இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சம் அமௌண்ட் வந்து நீங்கள் ஆடு பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போது எங்கிட்ட காயின்ஸ் இருக்குது, நான் ஒரு வேர் ஹவுஸ் பை பண்ணிட்டேன். ஸோ இப்போது நான் ஷுவர் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 133.22 AA இந்த காயின்ஸ் வந்து எனக்கு கொடுப்போம் நீங்கள் இந்த ஆடு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுவே வந்து இந்த ஸ்லாட் எல்லாத்துலேயும் வேறு லெவல் கம்மியான டாக் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட எல்லா ஸ்லாட்லேயும் 38வது லெவல் வந்து இருக்குது. ஸோ இதுவே
நான் வந்து ஏதாவது ஒரு ஸ்லாட்டில் 38வது லெவலுக்கு பதிலாக இங்கே பாருங்கள் 38வது லெவலுக்கு பதிலாக இந்த 31வது லெவல் வந்து நான் போட்டுடுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இந்த இடத்துல 31வது லெவல் டாக் வந்திருக்கு. ஸோ இந்த டைம் நான் வந்து என்னுடைய வேர் ஹவுஸ் அப்கிரேட் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 122.20 AA இந்த காயின்ஸ் வந்துட்டு தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. இதுவே நான் அந்த இடத்துல 38வது லெவல் டாக்ஸ் நான் வச்சுருக்கும்போது எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 11 AA காயின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடச்சிச்சு. ஸோ நீங்களும் மறக்காமல் நீங்கள் வந்து ஆடை பார்க்கும்போது இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எனக்கே தெரியாமல் தான் இருந்துச்சு. ஸோ நான் இப்போ தான் வந்து இதை கண்டுபிடிச்சேன். ஸோ கண்டுபிடிச்சோன்னு உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் வந்து இதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்க. 2வது இதில் இன்னும் அதிகமாக காயின்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்னா இந்த ஸ்பின். ஸோ நீங்கள் டே ஸ்டார்டிங்கே இந்த ஸ்பின்ஸ் எல்லாமே வந்து அகெயின் பர்ச்சேஸ் பண்ணி 5 ஸ்பின்னாக நீங்கள் வந்து ஆடை பார்த்து வாங்கி அந்த 5 ஸ்பின்னையும் ஸ்பின் பண்ணிடுங்க. ஸோ அப்படி ஸ்பின் பண்ணும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு 10x வந்து கிடைக்கும். ஸோ அப்படி கிடச்சி அப்படின்னா நீங்கள் அதன் மூலிமா அதிகமான காயின்ஸை வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நார்மலாக நீங்கள் ஆட்ஸை பார்த்து என்ட்ரு பண்ணுறதை விட இதில் நீங்கள் ஸ்பின் பண்ணி ஆடை பார்த்து ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அண்டு உங்களுடைய இந்த ட்ராவலும் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஓகேங்க. இப்போ வந்து நம்ம எப்படி அதிகமான காயின்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது இதில் வேர்ல்டு ட்ரிப் அந்த ட்ராவலை வந்து எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது, ஸோ ட்ராவல் பர்சன்டேஜ் வந்து எப்படி நம்ம சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 88.53% வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் நான் கொஞ்சம் பேர்த்து வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து கொஞ்சம் வந்து கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு. பட் ரெஃபர் பண்ணால் தான் கம்ப்ளீட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ நானும் வந்து மடகாஸ்கரில் இருக்கேன், என் ஃப்ரெண்டும் மடகாஸ்கரில் இருக்கார். அப்படிங்கும்போது நான் ஒரு 10 பேர்த்து ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு 2% வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். என் நண்பர்களுக்கு ஒரு 78% வந்து இருக்கும். ஸோ எனக்கு வந்து 80 இருக்குது அப்படிங்கும்போது. ஸோ உங்கள் வீட்டில் மினிமம் வந்து ஒரு 3 ஃபோன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு மொபைல் இருந்தாலும் வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 மொபைல் இருக்கும். ஸோ அந்த மொபைல்லையும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி விடுங்க. அந்த மொபைலில் நீங்கள் மட்டுமே வந்து ப்ளே பண்ணுங்கள். ஒரு 15வது லெவல் வரைக்கும் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். இதன் மூலிமா நீங்கள் வந்து இந்த 2 விஷயத்தையும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இது வந்து பர்சன்டேஜ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக டைம்ஸ் ஆஃப் வாட்சிங் வீடியோஸ். இது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஆடை இந்த ஆப்பில் பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆப்பில் 38 ஆடு தான் தராங்க. ஸோ அதை நான் டோட்டலாக பார்த்துருவேனே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 38 ஆடு வந்து உங்களுக்கு தராங்க. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். பட் நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணுறது இல்லை. எக்ஸ்ட்ரா எப்படி ப்ரோ ஆட் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 1 ஹவருக்கு முன்னாடி ஆப்பை யூஸ் பண்ணிட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் நீங்கள் 1 ஹவருக்கு அப்புறமா இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் மடங்கு நாங்கள் வந்து காயின்ஸ் தரோம், நீங்கள் இந்த ஆடை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆடை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 19 ஆட்லேருந்து அந்த ஆடை வந்து லெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். 2வது சிந்தசிஸ் டைம்ஸ். ஸோ எவ்வளோ டாக்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எத்தனை டாகை ஒரு நாளில் வந்து நீங்கள் சிந்தசிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தும் உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது அன்லாக். ஸோ இந்த 4த்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த 2த்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா சிட்டிஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அன்லாக் பண்ணிடலாம். ஸோ இதுதாங்க பேசிக் கான்செப்ட் நீங்கள் ட்ராவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நிறைய பேர் கலெக்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதையும் வந்து மறக்காமல் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்துச்சு, இன்னும் ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுட் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். அந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகலை அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது கூட நீங்கள் தாராளமாக வந்து மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் ஒரு செம்மையான மைனிங் வெப்சைட் பற்றி சொல்லியிருந்தேன். பட் அந்த வீடியோவை நிறைய பேர் வந்து பார்க்கல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து அந்த வெப்சைட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம அதில் சொன்ன வெப்சைட் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டாக இருக்கும். பட் நிறைய பேர் வந்து அதை பார்க்கல. ஸோ மறக்காம போய் அதை செக் பண்ணி பாருங்கள். அண்டு சின்னதாக வந்து அது வெப்சைட் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன்.
ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது போல் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய யூசர் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அகைன் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு அக்ரி கொடுத்துருங்க. ஸோ அக்ரி கொடுத்துட்டு கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அண்ட் கிவ் போனஸ் $5 அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணுங்கள். உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து எதை என்ட்ரு பண்ணீங்களோ அதை கொடுத்து வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு $5 வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த $5 வச்சு நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஒரு பேக்கேஜ் வந்து பை பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து பை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பை ஆயிரும். நீங்கள் இந்த ஆப்பை வந்து ரிஜிஸ்டர் அதாவது இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஸோ இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பர்ச்சேஸ் ஆயிரும். ஸோ இப்போது இது என்ன கான்செப்ட், எப்படி நம்ம இதில் ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் வந்து உங்களுக்கு மைன் ஆகும் அப்படிங்கிறது ஷோ ஆகும். அண்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைன் வந்து எவ்வளோ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் 1 ஹவருக்கு நீங்கள் வந்து இதில் எவ்வளோ வந்து மைன் பண்ண முடியும், பர் டேக்கு நீங்கள் எவ்வளோ மைன் பண்ண முடியும், மந்த்லி உங்களுக்கு இதில் மூலிமா எவ்வளோ இன்கம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஈஸியாக வந்து நீங்கள் மந்த்லி இவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது போல் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணாலே போதும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒன் டைம் நீங்கள் லாகின் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அகைன் நீங்கள் 1 மந்த்துக்கு அப்புறம் இந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் இந்த ஆப்பில் உங்களுக்கான மைனிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் டெய்லியும்லாம் வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஒன்ஸ் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் வந்து உங்களுக்கு மைனிங் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் வந்து விட்ரால் அமௌண்ட் ரீச் பண்ணுறீங்களோ அப்போ வந்து விட்ரா பண்ணிக்கலாம். விட்ரால் அமௌண்ட் வந்து ஜஸ்ட் $2 தான். ஸோ 3 டாட் பண்ண கிளிக் பண்ணிட்டு விட்ரா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான விட்ரால் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டாஜ் காயின் எத்தனையோ காயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ மினிமம் விட்ரால் அமௌண்ட் வந்து $2. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாஜ் காயின் இருக்குது, USDT விட்ரா பண்ணிக்கலாம், இல்லை பிட்காயின் மூலிமா விட்ரா பண்ணிக்கலாம், லைட் காயின் இருக்குது, ட்ரான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எதில் வேணாலும் வந்து விட்ரா பண்ணிக்க முடியும். மறக்காம இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டீட்டெயில் வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்டு ஃபைனலாக இந்த ஆப்போடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை பற்றியும் நம்ம சேனலில் ஒரு தெளிவான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் இந்த ஆப்போடைய வீடியோவும் நம்ம லாஸ்ட்டாக சொன்ன அந்த ஒரு வெப்சைட்டோடைய வீடியோவும் மறக்க போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், இப்படிலாம் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. நீங்களும் வந்து நல்ல அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் மீம்ஸை மட்டும் பார்த்து வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மீம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு மீம்ஸில் உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நான் வந்து இந்த ஆப்பில் இது வரைக்கும் ஐ திங்க் வந்து ஒரு $30 வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ எப் காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரு காயினுடைய வேல்யூ வந்து ஒரு USDT. ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் விட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணி காட்டுறேன். நான் ஆல்ரெடி ஒரு $10 வந்து விட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு $20 வந்து விட்ரா பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து $5 வந்து இருக்குது. ஸோ இது வந்து $10 ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா இது நம்ம வந்து விட்ரால் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் எல்லோரும் இந்த ஆப்பையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் மீம்ஸ் பார்த்து ஏர்ன் பண்ண முடியும், மீம்ஸ் அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் இப்போ சொன்ன ஆப்பும் இதுக்கு முன்னாடி சொன்ன வெப்சைட்டும் கிரிப்டோவில் தான் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது எப்படி ப்ரோ கிரிப்டோவில் நாங்கள் எங்ககிட்ட கிரிப்டோ அக்கௌண்ட் எதுவுமே இல்லை, நாங்கள் எப்படி விட்ரா பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இப்போ வரைக்கும் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் ஆகட்டும், இந்த ஆப் ஆகட்டும், ஜஸ்ட் யூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணதுக்கப்புறமா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, இல்லைனா நம்ம சேனல்லையே நம்ம ஏதாவது வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு எப்படி வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது, ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்மளுடைய ஏர்னிங்ஸை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் மற்ற சேனல்ஸில் நிறைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த அமௌண்ட்டை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி விட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் 1 ஹவரில் வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த ஆப்பில் இருந்து உங்களுடைய எக்ஸ்சேஞ்சருக்கு ஷேர் பண்ணுறீங்க, எக்ஸ்சேஞ்சில் ரிசீவ் ஆன உடனே வந்து உங்களுடைய பேங்க்குக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் விட்ராலும் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லா வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பர்ட்டா.